சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது அற்புதமாக திருத்தலத்தில் நடைபெற்ற அபிடேகம் மற்றும் சங்காபிடேகம். இது கார்த்திகை சோமவாரத்தில் மட்டும்தான் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை இல்லைங்களா, அபிடேகம் இல்லைங்களா. அந்த அபிடேகம் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற வெள்ளிரத தேர், அப்புறம் தேர் மற்றும் உண்ணாமலையம்மன் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, தீபாரதனை அற்புதமாக பார்க்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சித்தம்பலம், அதாவது காமாட்சிபுரி ஆதீனத்தில் நம்ம அன்றைக்கே ஒரு நாள் நம்ம பார்த்தோம் 51 சக்தி பீடங்கள். அவங்களோட இன்னொரு தலம் தான் இந்த சித்தம்பலம்ங்கிறது. இது நிறைய வழியில் போகலாம். பொள்ளாச்சி அருகில் இருக்குது சித்தம்பலம்ங்கிறது. இந்த அற்புதமான நவக்கிரக கோட்டை, அந்த அற்புதமான தரிசனத்தை பார்க்கலாம் நம்ம. அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் கிட்ட புது ஆவுடையார் பறக்கிளக்கோட்டை அப்படிங்கிற அங்கே இரவு மட்டும் திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். சிதம்பரம் நடராஜர் இரவு அங்கு தங்குவதாகவும் ஒரு ஐதீகம். ஒரு அற்புதமான திருத்தலத்தை நம்ம இன்று பார்க்கலாம். ஒரு சங்காபிடேகம், திருத்தலத்தில் நடந்த சங்காபிடேகம் நிகழ்வு, அப்புறம் உண்ணாமலையார் கோவிலோட நிகழ்வு, அப்புறம் சித்தம்பலம் தரிசனம், அப்புறம் பறக்கிளக்கோட்டை தரிசனம், அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். என்று முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். வந்துரு தம்பி, இந்த வந்துரு.
இந்த பூவே நம்மளுக்கு ரெண்டு கம்பம் இருக்குது. ரெண்டும் புதுசா அவ்வளோதான் 4 இன்ச்சா. அதே இன்னொரு 6 ஆர்டர் கொடுத்துட்டா சரியா போடும். அதே மாதிரி போட வேண்டியதான். இது மாதிரி அடுத்த வருஷம் வேலை செஞ்சு லைட் என்ன போட்டு
கோயம்புத்தூர்ல இருந்து 35 கிலோமீட்டர்ல பிரம்மாண்டமான சமயத்துல அமைதியான ஒரு சிவன் கோவில். எத்தனை கோவில்களுக்கு போனாலும் சிவன் கோவிலுக்கு போகும்போது மட்டும் ஒரு தனிவிதமான உணர்வு இருக்கும். இந்த கோவிலும் அப்படித்தாங்க இருக்கும். கோவில் என்ட்ரன்ஸ்ல கோபுரத்திலேயே பெரிய சிவன், உள்ளுக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம். சிவலிங்கத்தை சுத்தி 9 நவகிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்கும். கோவிலுக்கு முன்னாடியே தண்ணிக்கு நடுவுல நந்தி, சுத்தி 108 சிவலிங்கங்களும் இருக்கும். பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல சித்தம்பாளையம்ங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சித்தம்பாளையம் சிவன் கோவில்னு கூகுள் மேப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கரெக்டான லொகேஷன் வந்துடலாம். ஒவ்வொரு நாளும் காலையில 11:30 மணிக்கு இந்த கோவில்ல யாகம் பண்ணி உள்ள மூலவரான பெரிய சிவலிங்கத்துக்கு பூஜை நடக்கும். சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வரனுக்கு தனியா யாகம் நடக்கும். கோயம்புத்தூர் சரௌண்ட் ஸ்ரீ புது ஆவுடையார் பரக்கலக்கோட்டை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ளது பரக்கலக்கோட்டை. அங்கே உள்ள ஆலயத்தில் வெள்ளால மரமாகவே காட்சி தந்து அருள்கிறார் ஸ்ரீ புது ஆவுடையார். இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று சண்டையிட்ட ஸ்ரீவான் கோபர், ஸ்ரீ மகா கோபர் ஆகிய 2 முனிவர்களுக்கும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் இரவு நேரத்தில் ஆவுடையார் திருக்காட்சி தந்து இரண்டுமே சிறந்தது என்று உபதேசித்ததால் திங்கட்கிழமை இரவு மட்டுமே இங்கு பூஜை நடைபெறுகிறதா. சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் நடராஜர் இங்கே வந்ததால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு 10:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு நள்ளிரவு 12 மணிக்கு பூஜைகள் நடைபெறுவதாக விளக்குகிறார்கள். திங்கள்தோறும் இரவில் திறக்கப்படும் இந்த ஆலயம் வருடத்தில் ஒரே ஒரு முறை பொங்கல் திருநாளில் மட்டும் பகலில் திறக்கப்படுகிறது. அன்று சுவாமியின் மேனியில் சூரிய ஒளி விழுவது சிறப்பம்சமாகும். சுற்றுவட்டார மக்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், காவல் தெய்வம் எல்லாமே பொது ஆவுடையார் தான் என்பதால் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை ஆவுடையாருக்கு படைக்கின்றனர்.